தமிழ்நாட்டின் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள 18 படிகள் எனும் ஊரில் வாழ்ந்த ஒரு சாதாரண இளைஞன்தான் கருப்பண்ணசாமி. கருப்பண்ணசாமி மிகவும் ஏழை, தைரியசாலி, மிகுந்த சிவபக்தியுடையவன். அவன் காலத்தில் அந்தப் பகுதியில் கொள்ளைக்காரர்களும் அநியாயக்காரர்களும் மிகுந்து இருந்தனர். ஏழை மக்களை அடக்கி ஆண்ட கொடுங்கோலர்கள் நிறைய இருந்தனர். ஒரு சமயம் அந்தப் பகுதியில் பெரும் பஞ்சம் ஏற்பட்டது. மக்கள் பட்டினியால் வாடினர். அப்போது பணக்காரர்கள் தானியங்களை பதுக்கி வைத்து ஏழைகளை இன்சித்தன. கருப்பண்ணசாமி இதைப் பொறுக்க முடியாமல் இரவோடு இரவாக பணக்காரர்களின் களஞ்சியங்களில் புகுந்து தானியங்களை எடுத்து ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தான். இதனால் அவனை திருடன் என்று முத்திரை குத்தினர். பணக்காரர்களும் ஊர் பெரியவர்களும் அவனை பிடிக்க சதி செய்தனர். ஒருநாள் அவனை ஏமாற்றி அழைத்து கயிற்றால் கட்டி போட்டு கொடூரமாக விட்டனர். அவன் உயிர் பிரியும் தருணத்தில், நான் செய்தது தவறில்லை, ஏழைகளுக்காக உயிரை விட்டேன், என்னை காப்பாற்று சிவபெருமானே என்று கதறினான். அடுத்த நொடி பெரும் புயலும் மின்னலும் இடியும் வந்தது. கருப்பண்ணசாமியின் உடல் மறைந்தது. அந்த இடத்தில் ஒரு சிறிய சிவலிங்கமும் அருகே கருப்பண்ணசாமியின் உருவம் தோன்றியது. அவன் உடனே காவந்தெய்வமாக கராட்சத கருப்பண்ணசாமி ஆக உருவெடுத்தான். அன்று முதல் அவன் 14ஆம் படி கருப்பண்ணசாமி என்று போற்றப்பட்டு மிகவும் வீரமும் நீதியும் ஏழைகளைக் காக்கும் சக்தியுமுடைய காவல் தெய்வமாக விளங்குகிறான். முக்கிய அம்சங்கள்: 14 படிகள் ஏறினால் மட்டுமே சுவாமியை தரிசிக்க முடியும். அதனால் 18ஆம் படி வேலும் ஏந்திய ராட்சதவோ. கையில் அரிவாளும் வேலும் ஏந்திய ராட்சத உருவம். ஏழைகளின் கண்ணீர் துடைக்கும், அநியாயம் செய்வோரை தண்டிக்கும் சக்தி. ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் 18ஆம் தேதி மிகப் பிரம்மாண்டமான திருவிழா நடக்கும். இன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வா கருப்பா, தா கருப்பா என்று அழைத்தால் உடனே வந்து காப்பதாக நம்பிக்கை. அதனால்தான் அவனை ஏழைகளின் காவலன், நீதியின் உருவம் என்று தமிழகம் முழுவதும் வணங்குகிறார்கள்.